Hare Krishna, Srimad Bhagavad Gita as it is, chapter number 18, sloka number 61. இது வந்து துறவு முடிவின் பக்குவம். ஸ்வபாவ ஜன கௌந்தேய நிபத்தஸ்வன கர்மன கர்த்தும் நேச்சசியன் மோகாத் கரிஷ்யஸ் யவசோ அபீதத் स्वभावजने कौन्तेय निबत्त स्वेन कर्मणं कर्तुं नेच्छसि यन्मोहात् கரிஷ்யஸ்ய பசோ அபி தத் அப்படின்னா மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கிறாய். ஆனால் குந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுகிறாய். ஒருவன் பரமபுருஷரின் வழிகாட்டுதலின்படி செயல்பட மறுத்தால் அவன் தன் நிலை பெற்றிருக்கும் குணத்திற்கு ஏற்ப செயல்படும்படி வற்புறுத்தப்படுகிறான். ஒவ்வொருவருக்கும் குணங்களின் ஒரு குறிப்பிட்ட கலவையின் மயக்கத்தில் உள்ளனர். அதன்படியே செயல்படவும் செய்கின்றனர். அதனால் தானாகவே முன்வந்து பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை ஈடுபடுத்துபவன் புகழத்தக்கவன் ஆவான். இப்போ ஒருத்தவங்க நமக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பகவான் நிறைய விஷயங்களை அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. ஆனால் அவன் பாவமான செயல்னு சொல்லிட்டு உயிர்களை கொல்றது பாவம்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு பகவான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் இல்லையா? அவன் என்ன பண்ணுறான், தான் இஷ்டத்துக்கு நான் கொல்ல மாட்டேன், போரிட மாட்டேன், நான் ஒரு உயிரை கொல்றதுனால என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனோட சுபாவம் ரொம்ப நல்ல குணம். எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். ஆனால் அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் செயல்படுறான். சில பேர் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் நடப்பாங்க. நம்ம குரு மகாராஜ் இப்படி சொல்கிறார், தன்னுடைய குரு சொல்கிறாரு, தன்னுடைய பெற்றோர்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களுடைய குணங்களும் இருக்குது. ஆனால் சில பேர் தன்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. பரமபுருஷர் சொல்கிறதின் வழிகாட்டலின் செயலை மறுத்தா என்ன ஆகுதான்? தன் நிலையில் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாயோட குணம் என்னது? குலைக்கிற குணம் இல்லையா? குறைக்கும். எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் லல்லன்னு கத்தும். அதே இது பாம்போட குணம் கடிக்கிற குணம், விஷத்தை எல்லார் மேலேயும் கொத்துற குணம் அதோட குணம். அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணம் இருக்கும். சில பேர் ரொம்ப நல்ல சுபாவமாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, யார் எது பேசினாலும் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க. சில பேர் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அது அவங்களுடைய பிறவி குணம். இப்போ எப்படி பெருங்காயத்தூளில் பெருங்காயத்தூள் ஒரு டப்பாவில் வச்சுருக்கோம். அந்த பெருங்காய டப்பா எத்தனை தடவை முறை கழுவுனாலும் அதனோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிறவி குணம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு மயக்கத்தில் கலந்துருக்காங்களாம். அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஈஸ்வரா சர்வபூதானாம் கிருத்தே ஸ்ரீ அர்ஜுன திஷ்டதி பிராப்மயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா ஈஸ்வரா சர்வபூதானாம் கிருதக் தேச அர்ஜுனா திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திர ஆருடானி மாயையா அப்படின்னு படிக்கணும். இப்போ நம்ம வேர்ட் மீனிங் சொல்கிறேன். ஈஸ்வரானா முழு முதற் கடவுள், சர்வபூதானாம்னா எல்லா உயிர்வாளிகளின், கிருத் தேச அப்படின்னா இதயத்தில், அர்ஜுனா ஓ அர்ஜுனா, திஷ்டதி அப்படின்னா என்னன்னா வாழ்கின்றனர், பிரமாயன் அப்படின்னா பயணத்திற்கு காரணமாகின்றனர், சர்வபூதானி எல்லா உயிர்வாளிகள், எந்திரம், ஆருடானி அப்படின்னா வைக்கப்பட்டு, மாயையா ஜடசக்தியின் மயக்கத்தின் கீழ். ஓ அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட எந்திரத்தில் அமைந்துள்ள எல்லா உயிர்வாளிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் மீட்டுள்ள முழு முதற் கடவுளே வழி நடத்துகின்றார் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரோட ஆத்மாலையும் பகவான் இருக்கார் இல்லையா? அந்த உயிர்வாளிகளை பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் வீட்டிருக்கார். ஆனால் கூட அவர் தான் எல்லாருடைய இதயத்தில் இருக்கிறதுனால அவர் தான் வழி நடத்துகிறார் எல்லா உயிர்வாளிகளிலும். ஆனால் கூட
ஆனால் அந்த ஜட சக்தியால் செய்யப்பட்ட எந்திரங்களில் அமர்ந்துள்ள உயிர்வாளிகள் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீற்றுள்ள முதுமுடல் கடவுள்களையும் வழி நடத்துகின்றனர். அதனால தான் அர்ஜுனன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. போரிடுவதா கூடாதா என்பதில் அவனது முடிவு வரம்பிற்குட்பட்ட அவனது பகுத்தறிவின் எல்லையை பொறுத்தது. ஜீவாத்மாவே எல்லாம் அல்ல என்று பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரே பரமாத்மாவின் உருவில் இதயத்தில் அமர்ந்து உயிர்வாளிகளின் வழி நடத்தி கொண்டுள்ளார். உடல்களை மாற்றிக்கொண்ட பின் உயிர்வாளி தனது முந்தைய செயல்களை மறந்து விடுகின்றான். ஆனால் கடந்த கால, தற்கால, எதிர்கால விஷயங்களை அறியும் பரமாத்மா அவனது எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். எனவே உயிர்வாளிகளின் எல்லா செயல்களும் இந்த பரமாத்மாவால் வழிநடத்தப்படுபவையே. தனக்கு உரியதானவற்றை பெரும் உயிர்வாளி பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட ஜட உடலால் எடுத்து செல்லப்படுகின்றான். அந்த உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்பட்டவுடன் அவன் அந்த உடலின் சூழ்நிலை என்னும் மயக்கத்தின் கீழ் செயல்பட வேண்டியுள்ளது. உயிர்வாளி என்னும் ஓட்டுநர் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வெகு விரைவாக செல்லும் காரில் அமர்ந்திருப்பவன் மெதுவான காரில் இருப்பவனை விட வேகமான பயணம் செய்கின்றான். அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மா தனது கடந்த கால விருப்பங்களுக்கேற்ப செயல்படுவதற்காக ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட உடலை பரமாத்மாவின் கட்டளைப்படி தயார் செய்து கொடுக்கின்றது. உயிர்வாளி சுதந்திரமானவன் அல்ல. அவன் தன்னை பரமபுருஷ பகவானிலிருந்து சுதந்திரமானவன் என்று எண்ணக்கூடாது. அவன் எப்போதும் பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளான். எனவே அவனது கடமை அவரிடம் சரணடைவதே. இதுவே அடுத்த பதத்தின் உபதேசம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா, பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடையணுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. உயிர்வாளிகள் அவங்கவுங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி இந்த உடலை பெறான். இப்போ நிறைய இறைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுறான், புலியாவோ சிங்கமாவோ படைக்கப்படுறான். நிறைய இறைச்சிகளை சாப்பிடணும், ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கு அந்த நெகம்லாம் இருக்கும் பாருங்கள், நெகம்லாம் நல்ல பெருசாக இருக்கும். அது அப்படியே இந்த சிங்கம், புலி அதெல்லாம் அப்படி என்ன பண்ணும், அப்படியே டைகர்லாம் அப்படியே கிழிச்சு சாப்பிடக்கூடிய இது இருக்கும். அது மாதிரி அந்தந்த உயிர்வாளி ஒரு உயிர் தன்னுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி உடலை பெறுகிறது. அந்த உடலை பெறும்போது அது அந்த உடலினுடைய மயக்கத்தினால அது பகவானை மறந்து போயிடுது. ஆனால் பகவான் அப்படி இல்லை. கடந்த காலம், இறந்த நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காரு. அவர் சாட்சியாக இருக்கார். நம்ம எப்படி கடந்த காலத்தில் இருந்தோம், நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறோம், வருங்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு உயிர்வாளியும் என்ன பண்ணுறான்னா, உடலை பெற்றோன்னா அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறுறான் இல்லையா. இப்போ புலியாக பிறந்தவன் அந்த இறைச்சியை சாப்பிட்றதுக்கு தான் அவன் புலி பதுங்கும். சிங்கம் அப்படி தான். அதே மாதிரி ஒரு மனுஷன் பேராசை பிடிச்சவனாக இருக்கானா, அந்த பணத்தின் மேலே நிறைய பேர் பணம் நிறைய அலைகிறாங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சம்பாதிச்சாலும் பத்தலைன்னு ரொம்ப நாள் சம்பாதிக்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்நாட்களை தன்னுடைய காலங்களை அப்படியே வீணடிக்கிறாங்க. சம்பாதிக்கணும்னு பணம் பின்னாடியே நிறைய பேர் போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இனம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இப்போ ஐயங்கார் குரூப்பு, செட்டியார் குரூப் அப்படின்ற அந்த பாகுபாடு பார்த்து ஐயங்கார் குரூப்பா, அப்படியா ஐயரா அப்படின்ற ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பகவான் எல்லா உயிர்கள்லேயும் பகவான் பரமாத்மா இருக்காரான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா யார்லையும் நம்ம வித்தியாசப்பட மாட்டோம். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். உயிர் அந்த கர்மாக்கேற்ற மாதிரி உடல் எடுத்திருக்கே ஒழிய அவன் பெரிய ஆள் கிடையாது, இவன் சின்ன ஆள் கிடையாது. அது மாதிரி தானே ஒழிய அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுதா? அதுதான் பகவான் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறோம். ஆனால் பகவான் ஒவ்வொரு உயிர்வாளிகளிலும் உள்ளிருந்து நான் வழி நடத்துகிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் இன்னொரு ஸ்லோகனம் படிக்கணும். அடுத்த ஸ்லோகம். தம் ஏவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம். தம் ஏவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம்.
பரத வழித்தோன்றலே, அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியையும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த உடல் பெற்ற பாவங்கள் வந்து வராது. உடலை பெற்றிருக்கணும். ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு பாவத்தை பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா? எனவே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீட்டிருக்கும் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உயிர்வாழி சரணமடைய வேண்டும் என்று அவனை இந்த ஜட வாழ்வின் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும். இவ்வாறு சரணடைவதால் அவன் வாழ்வின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதோடு மட்டுமன்றி இறுதியில் முழுமுதற் கடவுளை சென்றடைகிறான். அந்த தெய்வீக உலக வேத நூல்களில் தத் விஷ்ணு பரம்பதம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் கடவுளின் உலகமே என்பதால் ஜடம் கூட உண்மையில் ஆன்மீகமே. இருப்பினும் பரமபதம் என்பது ஆன்மீக வெளி அல்லது வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. நித்தியமான இருப்பிடத்தை குறிக்கிடுகிறது. சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ, பகவான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார் என்பதை பகவத்கீதை 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே உள்ளிருக்கும் பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுவதன் பொருள். பரமபுருஷரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சரணடைய வேண்டும் என்பது அர்ஜுனன் ஏற்கனவே கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டான். 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் அவரை பரபிரம்மனாக பரந்தாமனாக எல்லாம் ஏற்றுக்கொண்டான். இதனை அவன் தனது தனிப்பட்ட அனுபவத்தினால் மட்டுமன்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுக்களையும் அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பகவான்கிட்ட சரணடையணுங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதே ஞானம் அக்ஞாதம் குக்கியதரம் மய விம்ருஷ்யை தத் அசேஷசேன யதசசி ததா குரு. இவ்வாறாக இரகசியமானதை காட்டிலும் மிகவும் இரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கி உள்ளேன். இதை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். உனக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஆத்மானா என்ன, பரமாத்மாவானா என்ன, எல்லாமே நான் உனக்கு சொல்லிட்டேன். இந்த இதில் இனிமேல் உன்னோட இஷ்டம். நீ எப்படி நடந்துக்கணும் நீ வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து சொல்லிட்டேன். உங்ககிட்ட வந்து எல்லார் உள்ளரையும் பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்கிறாரு. இனிமே வந்து இந்த உலகத்தில் எல்லாம் நீ தான் முடிவெடுக்கணும். பகவான் சொல்கிறத கேட்டு நான் என்னென்னு உனக்கு இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இது உனக்கு புரியலைன்னா இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்க முடியாதுன்ட்டார் பகவான் வந்து. புரியுதா? அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வாலிகளும் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சில பேர் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பிராமின்ஸ் கிளாஸ் எடுத்தால் அது ஒரு மாதிரி கிளாஸ் எடுக்கிறது கேட்கறது. அதே இது நான் பிராமின்ஸ் கிளாஸ் எடுத்தால் அதை வந்து லிசன் பண்ணுறதில்ல. அது மாதிரி பகவானை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து நான் சொல்லலை இதில் இல்லையா. பகவானை பற்றி பகவானுடைய விஷயங்களை பற்றி தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம். வேற ஒன்றும் நம்ம வந்து புதுசாக ஒன்றும் இதில் வந்து சொல்லித்தரல. பகவானுக்கிட்ட சரணடையணும், பகவான் இப்படி அப்படி இப்படி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை கேட்கலைன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நிறைய பேர் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிறது தன்னைத்தானே வரும். நான் அனுப்பாட்டி கூட சரியா. நான் ஒரு குரூப்புக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பேசுவாங்க. அவங்க ஆளுங்க பேசும்போது வாயை மூடிட்டு இருப்பாங்க. நம்ம சும்மா ஏதாவது கடைசி நேரம், அதுவும் சும்மா அனௌன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம். நம்ம வந்து யாராவது கேட்குறாங்கன்னு பதில் சொன்னோம்னா நம்மளை மட்டும் குறிப்பிட்டு நம்ம பேரை மட்டும் சொல்லி பேசாதீங்க, நீங்கள் வந்து முன்னாடி வந்து பேசுங்க அப்படிலாம் வந்து நம்ம பேரை சொல்லிலாம் நிறைய பேர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம இஸ்கான்ல இத்தனை வருஷம் இருக்கோம். நம்ம வந்து மனுஷங்களை பார்த்தா அவங்க எதாவது கேட்டால் பதில் சொல்கிறோம். இது வந்து அப்போ கிளாஸ் முடிச்சு தான் பேசணும். அப்படி கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறோம். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றும் பேசலை. இது அவங்க ஆளுங்க பேசினா என்ன பண்ணுறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. நம்ம பேசினா என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து பேசாதீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வேற சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. எல்லா மனுஷங்களையும் பகவான் இருக்காருன்னு சொன்னால் நம்ம அப்படி பேச மாட்டோம். அவங்களையும் பேக் பெஞ்ச் கீப் குவைட் அப்படிம்பாங்க. நம்மளை மட்டும் அவங்க ரெகுலராக வரவங்க பேசலாம். நம்ம எப்பயோ போகிறவங்க பேசினா உடனே நம்மளை வந்து இது பண்ணுறது.
அது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாருலேயும் பகவான் இருக்கார். மனுஷங்க பேசுகிறதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், நம்மளாம் ஒன்றும் போய் பேசலை. அடுத்தது இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, இது படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். 64வது ஸ்லோகம். சர்வ குக்கியதமம் பூய ஸ்ருணுமே பரம் வஷக இஷ்டோசி மே த்ரிடம் இதி ததோ பக்ஷ்யாமி தேஹிதம். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக இரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக அப்படிங்கிறாரு. ரகசியமானதுன்றது வந்து ரகசியமான பகுதி 9வது சாப்டரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு தடவையும் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. மன்மனாபவ மத்பக்தோ மத்யா ஜீமாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை உனக்கு நான் அளிக்கின்றேன் அப்படிங்கிறாரு. இதோட முடியுது. அப்புறம் இன்னும் 77 ஸ்லோகம் வரை இந்த சாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 78ஓடு முடியுது. நம்ம 65 தான். இதுலேயும் சரணடைய தான் சொல்கிறார் பகவான், வேறு ஒன்றும் சொல்லலை. நம்ம 66லேருந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா.